ஆனால் காந்தி அன்றைக்கே சொன்னார், சுதந்திரம் வாங்கிட்டோம்பா, அதனால் காங்கிரஸை கலைச்சிடலான்னார். ராஜசேகருக்கு தெரியும். அன்றைக்கே கலைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதை மாதிரி ஒரு புடுங்கலே இருந்திருக்காது. ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காங்கிரஸோட நோக்கம் தெரியல. காங்கிரஸுக்கு சொல்லிக் கொடுத்தவனே வெள்ளைக்காரன் தான். கரையான் புத்துக்கட்ட கருணாகம் உள்ளே பூந்த மாதிரி காங்கிரஸே அங்கேருந்து உள்ளே நுழைஞ்சி வெளில வந்த கட்சி தான். அது ஒன்றும் சுயமாலாம் எதையும் ஆரம்பித்து ஓட்டலை. ஆனால் இவ்வளவும் கடந்து நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர்னு ராகுல் காந்தியை கூட தமிழ்நாட்டிலேருந்து அடையாளப்படுத்தினோம். நாங்கள் நினச்சிருந்தோம்னா எப்படியோ மாற்றி ஓடி இருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் நினைக்கல. எங்கள் தொண்டர்களுக்கு ஏன் மனசு ரொம்ப வேதனைக்கு உள்ளாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்? ஒன்றுமே கிடையாது. எவனாவது ஒரு அறிவாளி புலியை எதுக்கிறதுக்கு புல்லு திங்கிற ஆட்டுக்கு பின்னால் போவானா? இந்த ஆடு யாரு? புலி யாரு? ஆடு யாரு? புலி பிஜேபிங்கிற பாசிசம், அங்கே அமித்ஷா மோடிங்கிற புலி. இந்த பக்கம் புல்லு கட்டு திங்கிற ஆடு யாருறான்னா, நேற்று தான் அரசியலுக்கே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க ஜோசப் விஜய் ஐயா. இந்த ஆட்டுக்குட்டியை நம்பி இந்த காங்கிரஸ் போகலாமா? இந்த கூட்டணி கட்சிகள் போகலாமா? 2 மந்திரி பதவிக்காக தமிழ்நாட்டை அட வைக்கலாமா? அல்லது இந்தியாவே தலைகுனியை விடலாமா? வேறு என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிறீங்க சார்? வெளியிலேருந்து நீ ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்போனா யார் கண்ட்ரோல் வந்துருப்பீங்க? அப்போ யாருக்கு துரோகம் இது? ஜெயிச்சதுக்கப்புறம் யாரால் ஜெயிச்சோமோ அந்த தொண்டனையும் தலைவனையும் பார்த்துட்டு போயிருக்கணும். அந்த தெரியாதா உங்களுக்கு? மற்ற கட்சி கூட போகும்போது இந்த ஓடுற ரயிலுக்கு துண்டை போட்டுட்டு, நான் துண்டத்துக்கு உள்ளே போட்டுட்டு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பானே, அதாவது அந்த கதையாக காங்கிரஸ்